டைம்ல ஒன்று சொல்லிட்டாங்க நல்லா மராணி துவா கேட்குறது ரெண்டாவது இப்படி ரசூலுல்லாஹ் செய்யும். அங்கடிக்கு நம்ம பசியில் வைக்கிறோம், பசியில் வைக்கிறோம் இஸ்லாமிய தொழுகையை தவிர்த்துக்கங்க, சாப்பிட்டு போய் தொழுங்கன்னு சொல்லுது. சிலவங்க ஒரு வீச்சை படுத்து போய் ஜமாத்தை சேர்த்துக்கலாம், ஜமாத்தை நினைக்கிற சிறப்பு நல்லது, ஆனால் ஓடாது தொழுகை. வீட்டுல புள்ள தின்னு முடிச்சிருமான்னு என்ன வருமா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வந்து முறையான செஞ்சுக்கிறோம் ஏன்ற அளவுக்கு நம்மள அதுக்காக வேண்டி வயிறாரத்திட்டு அந்த கஞ்சியை குடிச்சு அடுத்து வீட்டுக்கு வந்த கஞ்சியை குடிச்சு இப்படி கொடுத்து அப்படி முட்டை போகணும்னு சொல்லலைண்ணா. நம்மளோட வயிறு சாதாரணமா நிறைய அளவுக்கு என்ன செய்யணும்? சாப்பிட்டோம், சாப்பிட்டு அல்ல நான் இந்த நோம்பை தொடர்ந்து என்ற எண்ணங்களோட என்ன செய்யணும்? நாங்கள் போகணும், அதுக்கு ஒரு போய் தொடரணும். இதுதான் நம்ம முறையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம ரமலானுடைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது 3வது பகுதி. கடைசியாக 4வது பகுதி. என்ன அந்த 4வது பகுதி என்று சொன்னால் இரவு நேர தொழுகை, இசாவுக்கு பிறகு உள்ள தொழுகை. ரமலான் நீங்க புகாரி முஸ்லிம் உள்ள எல்லா கிரந்தத்தையும் பிரட்டினாலும் ரமலானுக்கு என்ற ஒரு இரவு தொழுகை இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க, ஒரு தாபியை ஆயிஷாவே ரசூலுல்லாஹ் கைபக்கான ஸலாத்து ரசூல் ஸல்லல்லாஹு ரமலான் ரமலான் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? எப்படி தொழுதாங்க? அப்ப ஆயிஷா சொல்றாங்க, மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரசூல் ஸல்லல்லாஹு ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேலதிகமாக தொழுதது கிடையாது. அப்படி என்ன? ஷஅபான் மாசத்திலே 11 தான், முஹர்ரம்லே 11 தான், ரபியுல் அவ்வல்லே 11 தான், ஷவ்வால்லே 11 தான், ரமலான்லே 11 தான். ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. அப்ப 21 ரமலான்ல எப்படி ஸ்பெஷல் ஆகுது? ரமலான்ல எழும்பி தொழுகிறத்தால் ஒரு பிரயோஜனம் ஒன்று மற்ற நாட்களே விட ஸ்பெஷலான ஒரு நன்மை ஒன்று இருக்கு. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான்ல ஒரு ஆள் எழும்பி கூடிய எதிர்பார்த்து ஈமானோடு தொழுதால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படி தொழுகிறதால லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியம் என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் உள்ள பிரயோஜனம். எண்ணிக்கையில் என்ன சப்ஜெக்டும் இல்லை. ஆனா இந்த சமூகம் பிழை விடுது. எப்படி பிழை விடுது? அதாவது இங்க 23 தொழுது விட்டு கியாமுல் லைல் 11 ரகா மர தஸ்பீ தொழுகை இன்னும் கொஞ்சம் இப்படி எண்ணிக்கையை கூட்டினா தான் பிரயோஜனம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆயிஷா என்ன சொல்றாங்க? ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 18க்கு மேல அதிகரித்ததே கிடையாது. இதுக்கு பின்னால எங்களுக்கு ஒரு துளி அச்சம் வைக்க கூடாது. ஏன்? இது ஹதீஸ். இது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் 50 நேர தொழுகை கடமையாக்கியதால் அது நம்ம தலையா ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா விட்டுரும். அவ்வளவுதான் எங்களுக்குள்ள சப்தம். அதுதான் எங்களுக்கு கேள்வி. எங்களுக்குள்ள கேள்வி அதுதான். நாங்க நினைச்சு உருவாக்கிட்டு போறதில்லை. ரமலானிலோ ரமலான் 18க்கு மேல கூட்டு. இன்னைக்கு ஒரு விஷயம் நினைக்கிறோம்னா, நம்ம வந்து இரவு தொழுகைக்கு கியாமுல் லைல் சொல்றோம், அது போல தஹஜ்ஜுத் சொல்றோம், வித்ர் என்று சொல்றோம். இன்றைக்கு என்ன பேர் யூஸ் பண்றாங்க? தராவீஹ் என்ன செய்றாங்க? யூஸ் பண்றாங்க. இது நாளைக்கு என்ன சொல்ற? நாளும் என்ன? எங்கள சமுதாயம் நாளை நாளா விளங்கி வச்சு. தராவீஹ் வந்து ரமலான்ல மட்டும் அது வேற, கியாமுல் லைல் வந்து இரவுல எப்பயும் அது வேற, வித்ர்ன்றது அது வேற இருக்கு. 11 வரைக்கும் வித்ர் வேற இருக்கு. அது அல்லாம தஹஜ்ஜுத் படுத்து எழுப்பி தொழுது அது ஒரு 2 ரகாத் 3 ரகாத் அது வேற என்ன செய்யுது? விளங்கி வச்சு. இப்படி ஒரு ஹதீஸை காட்ட வேண்டாம். குர்ஆன் அல்லாஹ் ரசூலாவை பார்த்து உமில் லைல இல்லா கலீலான்னு சொல்றாங்க தானே. இரவுல எழுப்பி என்ன செய்ய தொழுங்க கொஞ்ச நேரத்தை தவிர. அது என்ன? கியாமுல் லைல் தான் இல்லையா? கியாமுல் லைல் குமில் லைல. அதே ரசூலாவை பார்த்து அல்லாஹ் இன்னொரு சொல்றா ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன். தஹஜ்ஜத்னா தொழுன்னு அர்த்தம். தஹஜ்ஜத்னா என்ன? தஹஜ்ஜதேனா தொழுதான். தஹஜ்ஜத் என்ன? தொழு. அல்லாஹ் ஏவல் செய்றா ஃபதஹஜ்ஜத் தொழு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இரவுல 2 கடமை இருக்கு. குமில் லைல ஒரு கடமையும் தஹஜ்ஜத் இன்னொரு கடமையும். அப்படி ஒரு கடமை என்னது? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த 2 ஒரே விஷயம் தான். ஆனால் ஒவ்வொரு கோணத்துல பேர் வைக்கப்பட்டது. உதாரணமா மகரிபுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று சலாத்துல் மகரிப், இரண்டாவது வித்ருன் நஹார், பகலுடைய வித்ர். பகலுடைய வித்ருடைய பேர் வந்திக்கும் ஒத்தப்படையா தொழுகிறோம். 3 பேர் ஒத்தப்படையா இல்லையே, அதனால பகலுடைய வித்ர் 3. மகரிப் தொழுகை பேர் வந்திக்கும் மறைய நேரத்தில் தொழுகிறேன். ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நான் பகலுடைய வித்ரு தொழுகிற ஒரு 3 ரகாத்தையும் மறைய நேரத்தில் ஒரு 3 ரகாத்தை தொழுதா 6ஆம் பேர். அதான் இது. அதல்ல. சுபஹ் தொழுகைக்கு 2 பேர், சலாத்துல் ஃபஜ்ர் சலாத்து சுபஹ். ஒரு ஆள் வந்து என்னது ஃபஜ்ர் என்று சொல்லி ஒரு நேரத்திலையும் சுபஹ்ன்றது இன்னொரு நேரத்துல தொழக்கூடாது, 2-3 பேர். அதே மாதிரி தான் இதுக்கெல்லாம் இந்த ஒரு பேர். எப்படி பேர் வந்து பாருங்க. இரவுல தொழுகிறதுனால என்ன பேர்? கியாமுல் லைல். இரவுல எழுப்பி தொழுகிறது பேர். அதே போல தஹஜ்ஜத் என்ன பேர் தெரியுமா? பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் இந்த தொழுகை படுத்துட்டு எழுப்பினா தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? என்ன படுத்துட்டு எழுப்பி தொழுகிறத விரும்பிக்கிறாங்க. படுத்துட்டு எழுப்பி தொழுகிறதான் மிகவும் சிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் தஹஜ்ஜத் என்ற சொல் வந்து பெரும்பாலும் தூங்கி எழும்புற நேரத்துக்காக என்ன செய்யறது
பயன்படுத்தப்படுறது. தூங்கி எழுப்பித்தான் இந்த தொழுகை கூடுதலா தொழப்பட வேண்டும். அதான் சிறப்பட்டதுனால என்ன சொல்லப்படுது, தஹஜ்ஜுதுன்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த தொழுகை 10ல முடிக்கணுமா, 8ல முடிக்கணுமா, 7 ஒத்தப்படியா முடிக்கணும். அதனால வித்ரு பேர். இதை முடிக்கணும் எப்படி, ஒத்தப்படியா முடிக்கணும். அதனால வித்ரு பேர். எங்கட சமுதாயம் அதுக்கு தராவி என்ன வச்சது தெரியுமா? நீ நீண்ட நேரம் தொழுகிறதுக்கான வெச்ச பேரை சுருக்கிட்டாங்க. அது வேற தராவி அப்படின்னு என்ன, ராகத்து நிர்வாகனா பேர். அப்ப என்ன ராகத்து 2 ரகாத் தொழுவது, கொஞ்ச நேரம் அமர்றது, 2 ரகாத் தொழுவது, அப்படி 23 தொழுது வச்சது. ஆனா ஒரு ராகத்தை அங்க இல்லை. ஏன் அது 23 வச்ச மாதிரி தொழுது இருக்குமே. உதாரணமா இஷால ஆரம்பிச்சு அடுத்த சுப வரைக்கும் வச்சா தராவின்னு வைக்கலாம். இப்ப தராவியா தசாரி அவசரமா ஓடுறது விளையாட்டாலே முட்டுச்சா ஆரம்பிச்சாரா போய் 12வது போய் இப்பதான் ஆரம்பிச்சாரு. அப்படிதான் அந்த பழக்கம் இன்றைக்கு விடுபடுது. அவனுக்கு விடுபடுதா இல்லையா? அந்த சகோதரர்கள் யோசிக்க நம்ம ஏன் இப்படி தொழுகிறோம், தௌஹீத் சார் பயன்படுத்த தொழுகிறோம், அவளை விட 2 போகுது பார்க்கணுமா இல்லையா? அப்ப ஏன் இப்படி தொழும், அழகா நீட்டி எல்லாருக்கும் இந்த முறையா தொழுகிறாங்களே பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறாங்க, யோசிக்கணும். அப்ப இங்க புரிஞ்சுக்கொள்ளணும் என்ன சொன்னால், எல்லாமே ஒரே தொழுகையில பேர் தான். தஹஜ்ஜுத் ஒரு பேர், கியாமுல் லைலும் ஒரே பேர், இன்னைக்கு தராவீஹ் வச்சுக்கிறேன் அதுவும் ஒரு பேர், அடுத்து என்னது வித்ர் ஒரே பேர், ஒற்றைப்படையா முடிக்கணும்ன்றதுனால. வஷ்ஷஃபி குர்ஆன்ல வருது, வல் ஃபஜ்ரி வலையாலின் அஸ்ரி வஷ்ஷஃபி வல் வத்ர். வத்ர்ன்றா வித்ர்னா உண்டு, ஷஃப்னா இரட்டை, வத்ர்னா ஒற்றை. ஒற்றை என்று சத்தியமா. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒற்றைப்படையான அந்த ஒற்றைப்படையான சுட்டி வித்ர் வந்துச்சு. இப்ப 20 எல்லாம் ஒரு பேர் தான். இந்த எல்லாத்தையும் மொத்த எண்ணிக்கை என்ன, 11. இது ஒரு 11க்கு மேல கூட்டக்கூடாதுன்னா 11 குறையவும் கூடாது. அது கூட்டினா விதத்துல குறைச்சா விதத்தாங்க. 4 ரகாத் ஓதிக்கு எப்படி 2 ரகாத் தொழுதா விதத்தோ அது போல 6 ரகாத் தொழுதாலும் விதத்தம். அப்ப நாங்க என்ன சொல்றோம், 100க்கு நாங்க 2 ரகாத் தொழுவோம். பெரியானியா அதை ஏன் ரசூலுல்லாஹ் குறைச்சி தொழுதிக்கிறாங்க சொல்லி தொழுவோம். 6 கொடுத்தாங்க ஏன் ரசூலுல்லாஹ் கூட்டி தொழல. ஆனா 4க்கு மேல தொழவான ஹதீஸ் வந்திக்கிறா வரல. ரசூலுல்லாஹ் 4 தான் தொழுதாங்கனால தொழுவோம். இங்கேயும் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, 11க்கு மேல அதிகரிக்க மாட்டாங்கன்னு வருது. குறைக்க மாட்டாங்கன்னு வந்தா நிச்சயமா என்ன செய்வோம், குறைக்க மாட்டாங்கன்னு வந்தா நிச்சயமாக நான் குறைக்க மாட்டோம். ஒரு ஆள் 9 தொழுறேன்னா தொழலாம் பண்ற காரணம் கூட்ட மாட்டாருன்னு ஆயிஷா சொல்றாங்க, குறைக்க மாட்டாருன்னு சொல்லலே. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரகாத் தொழுதிக்கிறாங்க, 7 ரகாத் தொழுதிக்கிறாங்க, 5 ரகாத் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க நீங்க 3 தொழுங்க, 15ன்னா 1 தொழுங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நேரடியா கட்டளை எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியா இல்லையா? அப்ப அதனால ரசூலுல்லாஹ் தொழுது தொலை சொன்னது குறைக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்ல. ரசூலுல்லாஹ் குறைச்சிருந்தா, ரசூலுல்லாஹ் குறைக்காட்டி நாங்க அதுல எந்த விதமானது முரண்பாடும் இல்லை, அதே லெவல்ல நாங்க இருப்போம். ஆக ஒன்று விளைக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, சவுதி அரேபியால 23 ரகாத் தொழுவிக்கிறாங்களே, மக்கால தொழுவிக்கிறது சொல்றாங்க, மதீனால தொழுவிக்கிறாங்களே. இது அவங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஏன் மக்கா மதீனாவை உங்களுக்கு வேணும்னா ஆதாரம் இருக்கு, எங்களுக்கு மக்கா மதீனா ஆதாரம் அல்ல. ஆனால் அப்படி எடுத்த மாட்டா உங்களுக்கு கொண்டு வந்தா எங்களுக்கு 9 வரும். கூட்டுதுவா இல்லை, நெஞ்சில தான் தப்பி கட்டுறாங்க.